இன் விக்ரமின் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை வெளியிட கௌதம் வாசுதேவ் மேனன் மேற்கொண்ட 13 வருட போராட்டம். படத்தை வெளியிட உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இப்படத்தின் வெளியீட்டிற்கான 10 ஆண்டுக்கும் மேலான பயணத்தை புரிந்துகொள்ளும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனின் விக்ரம் நடிப்பில் பலத்த தாமதத்திற்கு பிறகு வெளியான துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை சென்னை உயர் நீதிமன்றம் வெளியிட அனுமதி அளித்துள்ளது. திரையரங்குகளை வந்தடைய இப்படம் 13 ஆண்டு கால பயணத்தை மேற்கொண்டது. இம்முறை எந்த தாமதமும் இன்றி விரைவில் திரையரங்குகளில் வெளியாகவிருக்கும் நிலையில் அது கடந்து வந்த தடைகள் குறித்த ஒரு விளக்கம் இங்கே. விக்ரமின் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட கௌதம் வாசுதேவ் மேனன் பல ஆண்டுகளாக போராடினார். துருவ நட்சத்திரம் படத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதுகுறித்து ஜிவி.எம். மின் தயாரிப்பு நிறுவனமான ஒன்றங்கா என்டர்டெயின்மென்ட் ஒரு பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டது. அப்படத்தின் குழுவினர் வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: எங்கள் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் தயாரிப்பில் செய்யப்பட்டுள்ள கணிசமான முதலீட்டையும் அத்துடன் கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் உட்பட இப்படத்துடன் தொடர்புடைய பலரின் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் வாழ்க்கையையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு நீதிபதி திரு. செந்தில்குமார் ராமமூர்த்தி தலைமையிலான மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் எங்கள் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் தயாரிப்புடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் நலன்களும் போதுமான அளவு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சில பாதுகாப்பு அம்சங்களுக்கு உட்பட்டு இப்படத்தை வெளியிட உத்தரவிட்டுள்ளது. அந்த குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: ஒரு வார காலமாக கணிசமான நேரத்தை செலவழித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கி பின்னர் திரைப்படத்தை வெளியிட உத்தரவிட்ட மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து சியான் விக்ரம் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியுள்ள இத்திரைப்படம் சுமார் 80 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது.